நான் சொல்ற இந்த விஷயத்தை கண்டிப்பா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. மார்னிங் வேக்கப், டேக்கிங் ஃபோன், ஸ்க்ரோலிங், டைம் முடிஞ்சிரும். ஆர்எல்ஸ் மார்னிங் வேக்கப் என்ன பண்ணலாம்னு திங்க் பண்ணுவீங்க, அகைன் என்ன பண்ணலாம்னு திங்க் பண்ணுவீங்க, அகைன் என்ன பண்ணலாம்னு திங்க் பண்ணுவீங்க, டைம் முடிஞ்சிரும். ஆஸ் அ ஹியூமன் பீயிங்கா ஒரு மனுஷனோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன்ன்றது 70 இயர்ஸ், 6,72,000 ஹார்ஸ், 28,000 டேஸ், 4,000 வீக்ஸ். அண்ட் இதுவே நீங்க உங்க மிட் 20ஸ்ல இருந்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களோட 8,000 டேஸ் முடிஞ்சிருக்கும். ஸோ ரிமைனிங் 20,000 டேஸ், தட்ஸ் ஆல் யூ ஹேவ். அதுவும் நீங்க ஆக்சிடென்ட், ஹார்ட் அட்டாக், ட்ரக்ஸ் மூலமா சாகாம லக்கியா இருந்தா மட்டுமே. அதர்வைஸ் டைம் போனது தான். இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி என்னோட டைமை மைண்ட்லெஸ்ஸா வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மைண்ட்ஃபுல்லா என் டைமை வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நோட் த வேர்ட், யூஸ் பண்ணல, வேஸ்ட் பண்ணேன். நம்ம எங்க இருக்கும்போது நம்மளோட ட்ரீம் அட்டைன் பண்றதுக்கான டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரம். ஆல்சோ அதை அட்டைன் பண்றதுக்கு நமக்கு இன்ஃபினைட் அமௌண்ட்ல டைம் இருக்குன்னு நம்மள நாமே அசியூம் பண்ணிக்கும். பட் த ரியல் ட்ரூத் இஸ் அப்படிலாம் இல்ல. பிகாஸ் நேச்சுரலாவே நம்மளோட பிரெயின் சர்வைவலுக்காக ஒயர் பண்ணப்பட்ட ஒரு சிஸ்டம், நாட் ஃபார் த சக்சஸ். இட்ஸ் ஆல்வேஸ் சூசஸ் கம்ஃபர்ட் ஓவர் சேலஞ்ச், ஸ்க்ரோலிங் ஓவர் ஸ்டார்டிங், சில்லிங் ஓவர் கிரைண்டிங். நம்மளோட பிரெயின் எதை செஞ்சா இன்ஸ்டன்ட்டா நமக்கு டோபமைன் ஹிட் கிடைக்குமோ அதை பண்றதுக்கு தான் நம்மளை புஷ் பண்ணி நம்மளை கம்ஃபர்ட் ஜோன்லயே வச்சிருக்கும். பிகாஸ் கம்ஃபர்ட் இஸ் ஈஸி. அண்ட் இதை சீக்கிரமா புரிஞ்சுக்கிற பீப்புள்ஸ் அவங்க பிரெயினோட ஒயரிங்ஸை மாற்றி கரெக்டான டைரக்ஷனில் டிராவல் பண்ண வச்சு அவங்களோட டெஸ்டினேஷன் அடைகிறாங்க. தெரியாதவங்க ஸ்லோவா ஃபேட் ஆயிடுறாங்க. தட்ஸ் ஒய் மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் ட்ரக்ஸ், பான் அண்ட் மைண்ட்லெஸ்ஸாக சோஷியல் மீடியா ஸ்க்ரோலிங்கில் கிடைக்கிற இன்ஸ்டன்ட் ப்ளஷரில் டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க. இது அவங்களோட டைமை என்ன பண்ணணும்னு தெரியாத ஒரு கேட்டகரியோட ஸ்டோரி தான். இன்னொரு கேட்டகரியும் இருக்குது. அவங்க லைஃப்பில் எங்கே போகணும்னு தெரியும், என்ன பண்ணணும்னு தெரியும், பட் இருந்தாலும் டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. நானும் அந்த கேட்டகரிக்குள்ளே தான் இப்போ இருக்கேன். எஸ், சம் ஆஃப் யூ நோ, என் ஸ்டார்ட் அப்பை பில்ட் பண்ணி அதை லெவரேஜ் பண்ணி என் 1 crore பில்ட் பண்ணணும்னு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. இந்த ப்ராசஸில் ஆல்மோஸ்ட் என்னோட நிறைய கடன் அடிச்சு என்னோட நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக நான் ரெடியானேன். பட் த ரியல் ப்ராப்ளம் இஸ் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் மை நெக்ஸ்ட் ஸ்டெப். பிகாஸ் ரீசெண்டாக நான் நிறைய ஆக்ஷன் டேக்கிங்க்கு பதிலாக ஆக்ஷன் ஃபேக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்ஷன் ஃபேக்கிங் எப்போதுமே நம்ம ப்ரொடக்டிவாக இருக்கிற மாதிரி நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும். ஆனால் நம்ம அப்படி இருக்க மாட்டோம். பிகாஸ் நம்ம செய்ய வேண்டிய ஆக்சுவல் ஒர்க்கோட கோர் பார்ட்டை நம்ம டச் பண்ணாமல் அதை சுற்றின அவுட்டர் லேயர்ஸோட ஒர்க்கே நம்ம பண்ணிட்டு இருப்போம். லைக் எண்ட்லெஸ்ஸான பிளானிங்ஸ் நிறைய பண்ணுவோம். பட் பிளான் பண்ண விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம். நிறைய ரிசர்ச் பண்ணிட்டே இருப்போம். பட் ரிசர்ச்சிங்கில் கிடைச்ச டேட்டாஸை ரியல் டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம். டு டூ லிஸ்ட்டை ஃபேன்சியான ஃபாண்ட்ஸில் நிறைய ரெடி பண்ணுவோம். பட் டு டூ லிஸ்ட்டில் மென்ஷன் பண்ண விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணவே மாட்டோம். சிம்பிளி இட்ஸ் லைக் அ மோஷன் வித்தவுட் டேக்கிங் ஆக்ஷன். இதில் ப்ராக்ரஸே நடந்திருக்காது. பட் இன் ஆக்ஷன் டேக்கிங்கில் ரியல் டைமில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம், ஈவன் வித்தவுட் பிளானிங். எஸ், எக்ஸாக்ட்லி திஸ் இஸ் ஹவு ஐ ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம். என் ஸ்டார்ட் அப்போட இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலோட பயோ ரெடி பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். பட் என் கம்பெனிக்கு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் அக்யூமுலேட் பண்ணுறதையே விட்டுட்டு என் கம்பெனியோட இனிஷியல் ஸ்டேஜ்லேயே என் டீமை பில்ட் பண்ணுறதுல நிறைய ஃபோக்கஸ் பண்ணேன். பட் என் ப்ராடக்ட் தான் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதை டெவலப் பண்ணுறதை விட்டுட்டு என் ஸ்டார்ட் அப்பை பில்ட் பண்ணுற இந்த ப்ராசஸ் ரீசெண்ட் டைமில் ரொம்பவுமே ஸ்லோவாக இருக்குது அப்படின்றத ரியலைஸ் பண்ணதுமே எனக்கு நானே சில ரூல்ஸை டிஃபைன் பண்ணிக்கிட்டேன். ரூல் நம்பர் 1, ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கோர் ஆஃப் த ஒர்க்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள், என் ஸ்டார்ட் அப்பை பில்ட் பண்ணுற இந்த ப்ராசஸோட கோர் போர்ஷனை ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் அக்யூமுலேட் பண்ணுறது அண்ட் கம்பெனியோட ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஸோ ஹியர் ஆஃப்டர் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த விஷயங்களுக்கு தான் இருக்க போகுது. ரூல் நம்பர் 2, பர்ஃபெக்ஷன் ஆல்வேஸ் கில்ஸ் மொமெண்டம் அப்படின்றது. நான் செய்கிற விஷயம் எனக்கு 100% தெரிஞ்சால் மட்டும்தான் நான் ஃபீல்டில் இறங்குவேன் அப்படின்றத மாற்றி நான் செய்ய போகிற விஷயமோ இல்லை நான் லேர்ன் பண்ண விஷயமோ 50 to 70% நான் எனக்கு ஓகேவா இருந்தாலுமே ஃபீல்டில் இறங்கிட வேண்டிதான். மற்றபடி ஃபீல்டில் நமக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு என்ன விஷயம் வந்தாலுமே போகிற ப்ராசஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். அதோட அவுட்புட் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, தட் டசன்ட் மேட்டர் அப்படின்றத நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ரூல் நம்பர் 3, 80-20. நம்ம எந்த விஷயத்துக்கு ட்ரை பண்ணாலுமே அதோட 80% ஆஃப் த ரிசல்ட் நம்ம எடுக்கிற 20% ஆஃப் த ஒர்க்கில் தான் இருக்கும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் எந்த விஷயம் புதுசாக லேர்ன் பண்ணாலுமே அதை இமீடியட்டாக எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ்க்கு கொண்டு போயிடணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டேன். ரூல் நம்பர் 4, MFT, மணி ஃபார் டைம். ஒரு டேல நான் முழுசா ஸ்பெண்ட் பண்ற டைம்ல மணிக்காக அந்த டேல நான் எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்ற ரேஷியோஸை ட்ராக் பண்ணணும். எய்தர் அது எனக்கு ஷார்ட் டேர்ம்ல மணி ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற ரிசோர்ஸஸா இருக்கலாம், இல்ல எனக்கு லாங் டேர்ம்ல மணி ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற விஷயமா இருக்கலாம். தட் டசன்ட் மேட்டர். இது 100% ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்றது தெரியல. ட்ரை பண்ணணும் கண்டிப்பா. பிகாஸ் ரூல்ஸை ரெடி பண்றது ரொம்ப ஈஸி அண்ட் அதை வீடியோவில் சொல்றது அதை விட ஈஸி. பட் பிக் டாஸ்கே என்ன அப்படின்னா அதை கண்டினியூவா ஃபாலோ பண்றது தான். வில் சி. எஸ், நம்ம எல்லாருமே நிறைய எதிர்கால கனவுகளை சுமந்துக்கிட்டு தான் நம்மளோட ஒவ்வொரு நாளையும் கடக்கிறோம். ஆனால் இந்த ஜேர்னியில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, நம்மளோட கனவு எதிர்காலத்தில் பழிக்கணும்னா ப்ரெசென்ட்டில் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்களை பண்ணணும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பீயிங்ஸ்க்குமே 24 hours டைம் தான் இருக்குது. ஆனால் ரொம்ப கம்மியான சதவீத மக்கள் மட்டுமே அவங்க நினச்ச வாழ்க்கையை வாழ்கிறாங்க. ரெஸ்ட் ஆஃப் த மெஜாரிட்டி அவங்க விரும்பின வாழ்க்கைக்காக ஓடிக்கிட்டே இருக்காங்க. ரிமெம்பர் ஒன் திங், டைம் நம்மளோட எதிரி கிடையாது அதை வேஸ்ட் பண்ணுறதுக்கு. எண்ட் ஆஃப் த டே நம்ம டைமை ஜஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணோமா இல்லை இன்வெஸ்ட் பண்ணோமான்றது தான் ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே அவங்க கனவை நனவாக்கணுன்ற ஆசை இருக்கும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளை நாமே ஒரு வார்த்தையை சொல்லி பின்னாடி இழுத்துக்கிறோம். அதுதான் நாளைக்கு பண்ணலான்றது. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த உலகம் நிறைய வருஷமா நாளைன்ற நாளை பார்த்துட்டு தான் இருக்கு. ஆல்சோ இதுக்கப்புறமும் பார்க்க தான் போகுது. பட் நாளைக்குன்ற ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கு நம்ம இருப்போமா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க.